ஜேகாம் எல் காரைக்கால் 1.0வினுடைய தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்று சிறு தொழிலதிபர்களாய் இருக்கக்கூடிய அனைவரும் அடுத்த சில ஆண்டுகளில் பெரும் தொழிலதிபர்களாக மாற இந்த நல்ல நாளில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அது என்ன சிறு தொழிலதிபர்கள் பெரும் தொழிலதிபர்கள்? எல்லாருமே தொழிலதிபர் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாமா? இல்லைங்களா? ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஏதோ சில வித்தியாசங்கள் தான் ஒருத்தரை சின்னதாகவும் இன்னொருத்தரை பெருசாகவும் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன வித்தியாசம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஜேகாம் மூலமா கனெக்ட் ஆயிருக்கோம். நான் உலகத்தை முதல்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல வெற்றி பெற்ற நிறுவனம் ஃபேஸ்புக். இந்த ஃபேஸ்புக் தன்னுடைய அலுவலகத்தை சிலிகான் வேலிக்கு மாத்துனாங்க. சிலிகான் வேலிக்கு மாத்தின உடனே எந்த ஆபீஸ போய் அவங்க ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஏற்கனவே ஃபில் ஆகியிருக்கக்கூடிய இடம் தான் சிலிகான் வேலி. உங்களுக்கு தெரியும், உலகினுடைய புகழ்பெற்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாம் அங்கதான் இருக்கு. அப்ப எந்த இடத்துல போய் இவங்க உட்கார்ந்தாங்கன்னா, ஜாவா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஜாவாவை கண்டுபிடிச்ச சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் நிறுவனம் எங்க அலுவலகம் வச்சிருந்தாங்களோ அந்த ஆபீஸ்ல தான் ஃபேஸ்புக் போன உடனே ஆபீஸ்ல அவங்களுக்கு தேவையான இன்டீரியர் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஒண்ணு மட்டும் மாத்தவே இல்லை. எதை மாத்தலன்னு கேட்டீங்கன்னா, அலுவலகத்தினுடைய வெளிப்புறத்துல இருந்த போர்டு ஃபேஸ்புக்னு மாறிடுச்சு. இப்ப மெட்டா உங்களுக்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு போர்டு இருந்தது. அதாவது அலுவலக ஊழியர்கள் பார்க்கும் விதமாக இருந்த அந்த போர்டு சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்னு இருந்த போர்டை மாத்தவே இல்லையா, அப்படியே வச்சிருந்தாங்களாம். அலுவலகத்துக்கு உள்ள புதுசா வர்றவங்களுக்கு இது ஆச்சரியமா இருந்து அவங்க கேட்பாங்களாம் ஏற்கனவே இருக்கிற ஊழியர்கள்ட்ட, என்னங்க எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், இவ்வளவு பெரிய கம்பெனி ஃபேஸ்புக், ஏன் இந்த போர்டை மட்டும் அப்படியே எடுக்காம அல்லது மாத்தாம வச்சிருக்காங்கன்னு. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்களாம். ஃபேஸ்புக் நிறுவனம் ஏன் இப்படி வச்சிருக்குன்னு சொன்னா, ஒருவேளை நம்ம வேலையை ஒழுங்கா கவனிக்கலைன்னு சொன்னா, நம்ம என்ன வேலை பார்க்கிறோமோ அந்த நேரத்தை ஒழுங்கா மதிக்கலைன்னு சொன்னா, சன் மைக்ரோ சிஸ்டம்ஸுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஃபேஸ்புக்குக்கும் நடக்கும்னு ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த போர்டை அப்படியே வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்துல அவங்க சாஃப்ட்வேர் ராஜா. ஆனா அதற்கு பிறகு அந்த நிறுவனம் மிகப்பெரிய நட்டத்துல போனது. அப்படின்னா என்ன சார்னா, காலையில எழுந்து முன்னேறுவதற்காக, தங்கள் தொழிலில் தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக இந்த ஜேகாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்திலே நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள்னு சொன்னா, நீங்கள் எல்லோரும் நேரத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சி. சிறு தொழிலதிபர்களுக்கும் பெரும் தொழிலதிபர்களுக்கும் ரெண்டே ரெண்டு வித்தியாசம் தாங்க. ஒண்ணு, நேரத்தை வீணடிப்பவர்கள். வாரத்துல 4 நாள் இது மாதிரி பொது அமைப்புகளுடைய கூட்டங்களுக்கு போறது, வார வாரம் எங்கேயாவது நண்பர்களோடு ஊர் சுத்த கிளம்பிடுறது, அப்புறம் தொழில் ஆரம்பிச்ச உடனேயே ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கி அதன் மூலமாக பல ஹோட்டல்ஸ், சினிமாஸ், டூர்ஸ்னு இப்படி நேரத்தை வீணாக்குவது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய தொழில் சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர, ஒரு இடத்துல போயோ அல்லது ஒரு நேரத்தை சுத்தமா மதிக்காம, இப்ப சார் அப்புறம் எதுக்கு சார் சம்பாதிக்கிறோம், லைஃப்ல என்ஜாய் பண்ணணும், சும்மா சேர்த்துக்கிட்டே இருக்கிறதா அப்படின்னு டயலாக் பேசி சேமிக்க வேண்டிய சேர்க்க வேண்டிய காலத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு நேரத்தை வீணடிப்பவர்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கூட்டத்திற்கு போனா கூட ஒரு தொழிலதிபர் அவருடைய தொழிலுக்கு இந்த கூட்டம் எப்படி பயன்படும் அப்படின்னு கவனிச்சா தான் அவர் தொழில்ல அவர் மேம்படுவார். ஒரு ஜேகாம்ங்கிற அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம் அதுவா தான் இருக்கும். அப்ப நாம அந்த இடத்துக்கு நான் வரணும். இத பத்தி உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். டைம் மேனேஜ்மெண்ட், எப்படி எல்லாம் டைம் இஸ் மணி அப்படின்லாம் சேர சொல்லி உங்களை உசுப்பேத்தி இருப்பாங்க. சோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நான் இதை சொல்லிட்டு என்னுடைய முக்கியமான பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். அதுதான் ரெண்டாவது காரணம். சிறு தொழிலதிபர்கள் பெரும் தொழிலதிபர்கள் ஆகாமல் போனா அதுக்கு காரணம் என்ன சார்னா, ரொம்பவும் நேரத்தை புடிச்சுக்கிட்டே தொங்குவாங்க பாஸ். அப்படின்னா
அவங்களுக்கு டைம் இஸ் மணி அப்படிங்கிறதுனால எப்ப கேட்டாலும் அவங்கள்ட்ட ஒரே பதில் தான் இருக்கும். என்ன? நான் ரொம்ப பிஸி சார், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அதையெல்லாம் என்னால செய்ய முடியல, இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்ல, இப்படின்னு எல்லா நேரமும் பாத்தீங்கன்னா அவங்க பிஸியாவே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அதுவும் அவங்களால முன்னேற முடியாம போறதுக்கு ஒரு காரணம். அதுதாங்க நான் இன்னைக்கு டைட்டிலா கொடுத்திருக்கிறேன், பிஸி லெஸ் இஸ் பிசினஸ். ஏன் சார் பிஸி லெஸ்? ரொம்ப சாதாரணமா சொல்றேனே. அஹ், கடுமையா உழைப்பாரு, பயங்கரமா பிசினஸ் பண்ணுவாரு, 24 மணி நேரமும் பிசினஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு, வேற எந்த இதுக்கும் போக மாட்டாரு, ரொம்பவும் கடுமையா பிசினஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஏன் சார் இப்படி ஓடி ஓடி உழைக்கிறீங்களே, எதுக்கு சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் ஒரு பதில் சொல்லுவாரு பாருங்க, அதான் ஸ்பெஷல். என்ன பதில் சொல்லுவாருன்னா, எல்லாம் என் குடும்பத்துக்காக தான் சார், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்கள நம்ம எப்படியாவது லைஃப்ல நல்லா பெரிய ஆளா ஆக்கணும் சார், உங்களை சூப்பரா கொண்டு வரணும் சார், இன்னைக்கு எல்லாம் காஸ்ட்லி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியாதா சார் அப்படிலாம் பேசுவாங்க. நமக்கு உடனே சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆர்வமா கேட்போம், அப்படியா சார், ஒரு பையன் ஒரு பொண்ணா, என்ன படிக்கிறாங்க? பையன் 6வதோ 7வதோ நினைக்கிறேன் சார் அப்படின்னு. நான் சிரிச்சுக்கிட்டே கேட்பேன், கோவிச்சுக்காதீங்க, கொஞ்சம் நேரடியா அப்படித்தான் கேட்பேன், என்ன கருமத்துக்கு நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னு கேட்பேன். ஏன் சார்னு கேக்குறீங்களா? அவர் எதுக்காக பிசினஸ் பண்றாரு, எதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறாரு? அவருடைய பிள்ளைங்களை பெரிய அளவுல கொண்டு வர்றதுக்காக. ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னே தெரியாத அளவுக்கு அவர் பிஸியா பிசினஸ் பண்றதுனால எந்த பயனும் இல்லை நண்பர்களே. அப்ப பிசினஸ் செய்வது உங்கள் நோக்கம் அல்ல, பிசினஸ் பண்றதுல எதற்காகன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்கணும், அதை அடையணும், அப்பதான் பிசினஸ் ஜெயிக்கும். நம்ம நோக்கத்தை விட்டுட்டு பிசினஸுக்குள்ள பிஸியா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டோம்னா அங்கே நாம் வெற்றி பெற இயலாது. நான் ரொம்ப இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கிறேன், உங்க கூட்டத்தினுடைய ரகசியம்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் இப்ப சொல்லும் பொழுது டக்குன்னு லாரன்ஸ் சார் சொன்னாரா இல்லையா, ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் ஏன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஆண்டு 1 கோடி ரூபாய் டார்கெட் கொடுத்துருக்காங்க கம்பெனில அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் அந்த பிசினஸ்ல பெருசா ஜெயிக்க முடியாது. யார் யாரெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலையோ அவங்களையெல்லாம் எடுக்க வச்சிடணும், எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியம் அப்படின்னாருன்னா, அப்ப அவருடைய டார்கெட் எங்க இருக்கணும், அவருடைய நோக்கம் எங்க இருக்கணும்னா, யாரும் பண கஷ்டத்தினால தனக்கு தேவையான மருத்துவத்தை செய்து கொள்ள முடியாமல் போயிடக்கூடாது. இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணிட முடியுங்க, அதை ஃபேஸ் பண்ண முடியும். நோயை தீர்க்க முடியுமாங்கிறது தெரியாது, ஆனா அதற்கான மருத்துவம் செய்து கொள்வதற்கான அந்த ஒரு தகுதி அவங்கள்ட்ட ரெடியா இருக்கும். ஏன் சார்னா இன்சூரன்ஸ் இருக்கு சார், பாத்துக்கலாம், கேஷ்லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியணுங்கிற இதுதான் நோக்கம். இதை விட்டுட்டு அவர் திடீர்னு நாளைக்கு எவன் தலையிலயாவது பாலிசியை கட்டிடணும்னு நினைச்சாருன்னா அப்ப அவருடைய நோக்கம் சிதைந்து அவர் வெறும் பிசினஸ்ல பிஸியா இருப்பார். அப்ப நினைத்த அளவிற்கான வெற்றியை அடைய முடியாது. நான் இப்படி ஞாபகப்படுத்துறேன் நண்பர்களே. நம்ம இம்சையரசன் 23ஆம் புலிகேசியில அரசர் வடிவேலு எதை சொன்னாலும் நம்ம மங்குனி அமைச்சர்கிட்ட சொல்லுவாரு, அவர் கேட்ச் பண்ண உடனே காக்கா போ அப்படின்னு சொல்லுவாரா இல்லைங்களா? அப்படி பிசினஸ் கூட நீங்க எதுக்காக செய்யறீங்கன்னா, சு க போ, இந்த 3 காரணத்திற்காக தான். இது என்னடா சூக்க போ அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்ல ட்ரெயினர்ஸ்க்கு ஒரு வியாதி உண்டு, எதை சொன்னாலும் ஒரு அக்ரோனியம் சொல்லுவோமா இல்லையா? அதனால அப்படின்னா என்ன சார், நான் ஒண்ணும் இல்லைங்க, வேலை பார்க்காம ஏன் ஒரு தொழில் செய்யணும், வேலை பார்த்தா அவ்வளவு மட்டமா அப்படி ஒன்றும் இல்லையே. ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா இருக்கிறது, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான தொழிலதிபர்களை விட அவர் அதிகமாக தானே சம்பாதிக்கிறாரு. அப்புறம் ஏன் சார் அப்படின்னா, ஒரு தனி மனித தாக்குதல் மாதிரி எடுத்துக்காதீங்க, ஏன்னா அது பேரு, இருந்தாலும் தமிழ்ல கொஞ்சம் புரியறதுக்காக அப்படி நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஏன்னா எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். நம்ம விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவோம். என்னன்னா, அவர் கூகுளுக்கே சிஇஓவா இருந்தாலும் அந்த சுந்தர் இன்னொரு தொழிலதிபரிடம் பிச்சை தாங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவர் சம்பளம் வாங்குபவர் தானே அப்படின்னா, இது பணத்தை பற்றியது அல்லங்க, நேரத்தை பற்றியது. நான் நினைச்ச நேரத்துல நான் நினைச்சதை செய்ய முடிகிற சுதந்திரம் தான் ஒரு பிசினஸ் மேனுக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நான் நிறுத்தி உங்களை கவனப்படுத்துறேன். நீங்க நினைச்ச நேரத்துல நீங்க நினைச்சதை செய்ய முடியாத அளவுக்கு நீங்க பிஸியா இருந்தீங்கன்னா நீங்க பிசினஸ் மேன் இல்ல, செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு அர்த்தம். நீங்க இன்னொருத்தட்ட வேலை பார்க்கல, உங்கள்ட்டயே வேலை பார்த்துக்கிறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப பிசினஸ் மேன் என்ன சார் பண்ணணும்னா, சார் என்னால ஃபேமிலிக்கு இந்த டைமா கொடுக்க முடியும் சார்,
இந்த விஷயம் செய்யணுமா, அது முக்கியமா அப்படின்னா நான் முக்கியமா இல்லையான்னு நான் முடிவு பண்றேன். அதுல நான் குழப்பம் பண்ணல. ஏன்னா ப்ரையாரிட்டைசிங் உங்க இஷ்டம். ஆனா இது ரொம்ப முக்கியம் நண்பர்கள். இந்த சுதந்திரத்தை நீங்கள் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறீர்கள்ங்கிறது தான் உங்க பிசினஸ். ரெண்டாவது கவனம். எங்க நம்முடைய கவனம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்க கவனம் வைக்க முடியும். சாப்பிடும் போதும் நான் செல்போன் பேசிக்கிட்டே இருக்கிறேன். தியேட்டர்ல உட்கார்ந்து என் பிசினஸ பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். குடும்பத்துல பிள்ளைங்கள்ட்ட விளையாடுற நேரத்துல, அன்பா இருக்க வேண்டிய நேரத்துல, ஐயோ ஆபீஸ்ல அவன் என்ன பண்ணான்னு தெரியலையே, இவன் என்ன பண்ணான்னு தெரியலையே, சிசிடிவி கேமராவை போடு அப்படின்னு சொல்றேன்னா அதுவும் பிசினஸ் இல்லைங்க. நான் எங்க நினைக்கிறேனோ அந்த ஒரு விஷயத்துல என்னால முழு கவனம் செலுத்த முடியும். அப்படி செய்ய முடிஞ்சிட்டாதாங்க பிசினஸ். நான் இப்படி சொல்றேனே உங்களுக்கு ஈஸியா ஞாபகப்படுத்துறேனே. 1960களில் ஜப்பான்ல டொயோட்டா, நமக்கு தெரியும் இல்லையா, டொயோட்டா நிறுவனத்துல ஒரு பிரச்சனை வந்ததுங்க. என்னன்னா நிறைய லாஸ் வந்தது. காரணம் என்னடான்னா நிறைய இன்எஃபிஷியன்சிஸ், அதாவது நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் சேர்ந்து 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 தொழில மேனுஃபேக்சரிங்ல ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு தெரியல. அதுக்காக ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சீனியர் எக்ஸிகியூட்டிவா இருந்த டாய்ச்சி ஓனோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு, பெரிய கன்சல்டன்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ன மாதிரி ட்ரெயினர் எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாம் பண்ணல, சிம்பிளா ஒரு வேலை பார்த்தாரு. ஃபேக்டரியில வேலை பார்க்கிற இடத்துல ஒரு ஜாக் பீஸ் வச்சு ஒரே ஒரு வட்டம் போட்டாருங்க. ஒரு சர்க்கிள். ஒரு சர்க்கிள்ல என்ன சார் நடக்கும்னா, இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு இங்க வா, இந்த சர்க்கிளுக்குள்ள நில்லுன்னாரு. அவனுக்கு ஒண்ணும் புரியல. சரின்னு வந்து நின்னா. அவ்வளவுதான். இப்படியே இன்னைக்கு நாள் முழுக்க நின்னுகிட்டு என்ன வேலை நடக்குதுன்னு கவனிட்டு போயிட்டாரு. என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இங்க நமக்கு என்ன பிரச்சனைங்க, நம்ம பயங்கர பிஸியா வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த வேலையில அந்த தொழில்ல எங்க மிஸ் ஆகுறோம்னு நம்ம கவனிக்கிறதே இல்ல. காரணம் அந்த கூட கவனிக்க முடியாத அளவுக்கு நம்ம பிஸியா இருக்கோம். அவ்வளவு பிஸி உடம்புக்கு ஆகாதுங்க. இப்ப டாய்ச்சி ஓனம் என்னங்க பண்றாருன்னா, வேலை பார்க்கறவன் எல்லாம் பார்க்கட்டும், சூப்பர்வைசர் இன்ஜினியர் எல்லாம் என்ன பண்ணுனா அந்த வேலைகளை தொடர்ந்து கவனி அப்படிங்கிறார். மணிக்கணக்கா, சும்மா நிமிஷம் எல்லாம் கிடையாது. இதை நாள் கணக்கா பிராக்டிஸ் பண்றாங்க. முதல்ல கொஞ்சம் அலுப்பா இருக்கு, கடுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு. ஆனா கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்களுக்கு அந்த பேட்டர்ன் புரிய ஆரம்பிக்குதுங்க. ஆஹா, இந்த இடத்துல இந்த டூலை மாத்தி வச்சிடுறாங்க, அதனாலதான் இதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, இதுல நேரத்தை இவங்க வீணடிக்கிறாங்க, இதுல ரொம்பவும் ஸ்லோவா செய்யறாங்க, இப்படி நிறைய சின்ன சின்ன தவறுகளை கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாத்தையும் அழகா சரி பண்றாங்கங்க. பின்னாடி உலகத்திற்கே முன்னுதாரணமா டொயோட்டா நிறுவனம் மாறுது. டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு, டிபிஎஸ் அப்படிங்கிற சிஸ்டமா அமெரிக்காவுக்கு போய் அங்க லீன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் மேனுஃபேக்சரிங்ல ஒரு மிகப்பெரிய கான்செப்டா உலகத்துல மிகப்பெரிய நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்த காரணமாக அமையக்கூடிய அத்தனை விஷயமும் எங்கெங்க ஆரம்பிச்சது, ஒரே ஒரு சின்ன சாக் பீஸ் வட்டத்துல. என்ன சார் சாக் பீஸ் வட்டம்? நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்கள். உங்களுக்கு வேலை என்னங்க? அப்சர்வ். நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தை, உங்களுடைய தொழிலை அப்சர்வ் பண்றீங்களா? இந்த அப்சர்வ் பண்ணுகிற வாய்ப்பை உங்களுக்கு உங்க பிசினஸ் வழங்குதா, உங்களுடைய நேர மேலாண்மை வழங்குதான்னு கவனமா இருங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது என்ன சார்னா, பொறுமை. ஏன் சார், மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வரணும் சார், அதுக்கு பேரு எம்ப்ளாயி மைண்ட் செட். அப்ப பிசினஸ்லயும் இன்னைக்கு போட்டா நாளைக்கு காசு, ஓவர் நைட்ல ஒபாமா ஆகணும்டா அப்படின்னு கந்தசாமி வடிவேலு மாதிரி செஞ்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு சில ரிஸ்க் வரும். இத சோசியல் சைக்காலஜிஸ்ட் ராபர்ட் லெவின், LEVINE, லெவின், ராபர்ட் லெவின் இந்த டைம் கான்சியஸ்னஸ், இந்த பிஸிய ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்னு கிளாக் டைம், இன்னொன்னு ஈவென்ட் டைம். அது என்ன சார் கிளாக் டைம், அது என்ன சார் ஈவென்ட் டைம், இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிளாக் டைம்ல தாங்க ஒர்க் பண்றோம். அப்படின்னா என்ன, இத்தனை மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு கிளம்பணும், இத்தனை மணிக்கு இதை செய்யணும். எல்லாம் நல்லதுதான், தப்பு இல்லை, நானே அப்படிப்பட்ட ஆளுதான். ஆனா அதை மட்டுமே புடிச்சுக்கிட்டு தொங்கிடக்கூடாது. ஏன் சார்னா சில நேரங்கள்ல ஈவென்ட் டைமுக்கு மாறணுங்க. ஈவென்ட் டைம்னா என்ன சார் அப்படின்னா, இந்த பேச்சாளர் 20 நிமிஷம் பேசணும், 15 நிமிஷம் பேசணும்னா அதுக்கு பேரு கிளாக் டைம்.
7:30ல இருந்து 7:45 வரைக்கும் சார் பேசுவாரு. 7:45 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அதுக்கு பேரு கிளாக் டைம். சார் 7:30 மணிக்கு பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு 7:45 போல முடிப்பாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அதுக்கு பேரு ஈவென்ட் டைம். அதாவது நேரம் முக்கியம்தான். ஆனா நேரத்தை விட எந்த நிகழ்ச்சி நடக்குதோ அந்த நிகழ்ச்சிக்கு அதிக மதிப்பு கொடுத்து அதற்கு பிறகு அதற்கு முன்னால இப்படி முடிவு பண்றதா. தென் அமெரிக்க கலாச்சாரத்துல இது ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் இருந்தோம். இப்பதான் கெட்டு போயிட்டோம். அதனாலதான் ஒரு காலத்துல மல்லாக்க படுத்துக்கிட்டு வானத்துல என்ன நடக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடிச்சது. ஏண்டான்னா நமக்கு அவ்வளவு பொறுமை இருந்தது. இப்ப இல்ல. அப்ப என்ன சார்னா நேர உணர்வு முக்கியம். ஆனா எல்லாத்தையும் கிளாக் டைம்லயே கொண்டு போகாதீங்க. ஈவென்ட் டைம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. சில ஈவென்ட்ஸுக்கு சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும். நீங்க ஒரு ட்ரெயினுக்கு கியூல நிக்கிறீங்கன்னா இந்த கியூ முடிஞ்சுதான் நீங்க அந்த டிக்கெட்டை வாங்க முடியும்னா இப்படி கியூல நிப்பாட்டிட்டாங்க அது இதுன்னு புலம்பிக்கிட்டே அந்த நேரத்தை வீணடிக்காம நம்ம நேரம் வரும் பொழுது நம்மளுக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்க, ஏன் அடிச்சுக்கிற அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மைண்ட் நிறைய விஷயங்கள்ல ஒர்க் ஆகும். அவர் இன்னொரு படி மேல போறாருங்க. இத சரியா ஈவென்ட் டயத்தை ஃபாலோ பண்றவங்களால அதிகமான கிரியேட்டிவிட்டியோட ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு எனக்கு 24 மணி நேரம் பத்தல சார், ஒரு வாரத்துல 7 நாள் பத்தல சார்னு சொல்றவங்க எல்லாருக்கும் நான் அதே கல்ச்சரை வச்சு ஞாபகப்படுத்துறேங்க. தென் அமெரிக்க நாடான கொலம்பியால அடுத்த வாரம் இதே செவ்வாய்க்கிழமை சந்திப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்களாம் 8 நாள்ல தானே பாத்துருவோம் அப்படிம்பாங்களாம். ஏய் வாரத்துக்கு 7 நாள் தானடா, 8 நாள் எப்படிடா ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நீ நானும் சந்திச்சிருக்கோம், அதனால இன்னைக்கு ஒரு நாள். அடுத்த செவ்வாய்க்கிழமை நீங்க நானும் திரும்ப சந்திக்க போறோம், அன்னைக்கு ஒரு ஈவெண்ட், அன்னைக்கும் ஒரு நாள், இடையில 6 நாள், மொத்தம் 8 நாள்னு கணக்கா. நம்ம தமிழ்நாட்டுல பல ஊர்கள்ல நீங்க கிராமங்கள்ல இந்த வழக்கத்தை கேட்டிருக்கலாம். இன்னைக்கு 8வது நாள், 8வது நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. இதை நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். என்ன சார் அர்த்தம்னா வாரத்துல 7 நாளா இருக்கக்கூடியவங்க 8 நாளா எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணலாம்னா கிளாக் டயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஈவென்ட் டயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இதை தாங்க நான் சொல்றேன், பிஸி லெஸ் இஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லி இன்று சிறு தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் சுதந்திரம், கவனம், பொறுமை என்ற சூகோபோ மந்திரத்தை பின்பற்றி பெரும் தொழிலதிபர்களாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.